ஹலோ காய்ஸ், இன்னைக்கு உஷியன் டோரா எபிசோட் 18 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே ஈயாமா, இந்த வாட்டி நீ தான் அவனோட முடிய வாரணும். ரொம்ப நன்றி மைக்கோ. அதே மாதிரி என்னை மன்னிச்சிடு, நான் இதுக்கு முன்னாடி உன்னை தப்பாக புரிஞ்சுக்கினேன். நீ கவலைப்படாத, இதெல்லாம் ஓவர் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்ட்டி கொண்டாடலாம். அதுக்கப்புறம் அவ செம்ம வேகமா அங்க போறா. அங்க வேண்டிக்கிறா, தைரியம் கொடுங்க, இந்த மாதிரி நான் தான் அவனை எப்படியாச்சும் காப்பாத்தணும். நான் ஆபத்துல இருக்கும் போது அவன் என்ன காப்பாத்தினான், அதனால நானும் காப்பாத்தணும். அங்க செம்ம வேகமா ஓடி போறா. இந்த இடத்துல முடிய வாரி விட ஜஸ்ட் மிஸ் அந்த பிரிட்ஜை உடையுது. எப்படி அவ தப்பிச்சிட்டா. அங்க வாரி விட்டனாலேயே லைட்டா நம்ம உஷியோட முகம் வந்துட்டு போகுது. இப்பதான் உங்களுக்கு லைட்டாவும் நிம்மதியா இருக்கு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உஷியோ கண்ட்ரோலுக்கு வரான். இது உஷியோட அப்பா அங்க மத்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதே மாதிரி போச்சுன்னா இந்த பேரியர் 1 hour கூட தாக்கு பிடிக்காது. இந்த சைடு அங்க உஷியோ வேற ஒரு இடத்துக்கு போறான். அங்க இவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல, ஜஸ்ட் மிஸ் விட்டுட்டாங்க. கவலைப்படாதீங்க, அவனை திரும்பவும் நம்மளால பழையபடி மாத்த முடியும். நான் பார்த்தேன், அவன் பாதி உஷியோவா மாறிட்டு பாதி மிருகமா மாறி போனான். அதனால மைக்கோ, நாகமுரா, சீக்கிரம் உங்ககிட்ட தான் எல்லாமே இருக்கு, நீங்க தான் பண்ணணும். இதுக்கு அவங்கள போறதுக்கு ட்ரை பண்றாங்க. இந்த சைடு டோராவும் சொல்லுது, நான் எதுக்கு இவங்களுக்கெல்லாம் உதவி பண்ண இருக்கேன், நான் என்ன பண்ண இருக்கேன். உஷியோவை மாத்துறதை விட்டு இங்க இருக்கிற அழகான பொண்ணுங்களை நான் சாப்பிட்டுவா. இப்படி இது யோசிக்கிறா. கீழே மைக்கோ அங்க நடக்க தெரியாம அது மேல நடக்க போய் விழப்போவா. ஃபர்ஸ்ட் மிஸ்ல டோரா காப்பாத்துது. ஆமா, உனக்கு என்ன பைத்தியமா, தண்ணியில விழுந்தா நீ அழுக்காயிடுவ, அதுக்கப்புறம் உன்னை எப்படி நான் சாப்பிட முடியும், அதுக்கப்புறம் டேஸ்டும் நல்லா இருக்காது. அதனால தான் நான் இப்படி பண்றேன், மத்தபடி எதுவும் இல்ல. எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது, இன்னைக்கு நீங்க 2 பேர் தான் என்ன காப்பாத்துனீங்க. அன்னைக்கு என்னால தேங்க்ஸ் சொல்ல முடியல, அதுக்கு நான் இப்போ சொல்றேன் தேங்க்ஸ். உனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேணா, நான் பண்ண நோக்கமே வேற. ஆனா அவங்க கேட்கற மாதிரியே இல்ல. எனக்கு தெரியும் டோரா ரொம்பவும் நல்லவன், அவன மாதிரி ஒரு நல்லவனை பார்க்கவே முடியாது. இப்படி இவங்க சொல்றாங்களே, இதனால ஈசனா அங்க பயங்கரமா சிரிக்குது. அதுக்கப்புறம் அங்க பிரீஸ்டுகளால ஹியோவை சரியா கட்டுப்படுத்த முடியல. ஏகப்பட்ட ஹியோஸ் வந்துகினே இருக்கு. ஒரு கட்டத்துல அவங்களால பண்ண முடியலையா, உள்ள வரப்பாக்கும் இதுக்குள்ள ஒரு ஷிககாமி பயங்கரமா தாக்குது. அதை பண்ணது வேற யாரும் இல்ல, நம்ம சத்தோரோ தான். நீங்க மனசை தளர விடாதீங்க, உங்களால முடியும், கண்டிப்பா உங்களால பண்ண முடியும், எழுதுக்கோங்க. இந்த சைடு அந்த சீப்பை அவங்க வாங்கிக்கிறாங்க. இன்னமும் உஷியோக்கு நம்ம மைக்கும் நாக்கமுரெல்லாம் வாரவே இல்ல. இவங்க வேற வாரணும். அங்க போற வழியில இந்த ஃபவுண்டர் அவங்க வந்து பேசுறாங்க, உங்களோட வேலை இங்க ஒண்ணும் முடியல. இப்போ அவன் அந்த கேவை நோக்கி தான் போயின்னு இருக்கான். கேவ் சக்சஸரோட டெஸ்ட் கேவ். அந்த கேவுக்குள்ளதான் ஹாக்குமினியும் அவங்க அடைச்சு வச்சிருக்காங்களாம். அங்கதான் அந்த பீஸ்ட் ஸ்பியரும் தேடி போயின்னு இருக்கு. அதனால சீக்கிரமா அவனோட முடிய வார பாருங்க. வாரும் போது ஒரு முறையும் அவனோட கான்சியஸ்னஸ் வந்துட்டு போகும். அதே மாதிரி நம்ம உஷோவா அவங்க தேடுறாங்க. போற வழியில பீஸ்ட் ஸ்பியரோட ஒரு வித்தியாசமான சவுண்ட் வரும். அது அங்க கேக்குதா. இங்கதான் பக்கத்துல உஷியோ எங்கேயோ இருக்கான்னு அவங்களுக்கு புரிய வருது. அதனால மயக்கம் அங்க போறா. ஒரு சைடு நம்ம டோரா யோசிக்குது, நல்லா இவங்க 2 பேரையும் சாப்பிட முடியலனாலும் இப்போ அவளையாச்சும் நல்லா சாப்பிட முடியும்ல. இதனால மீட் பண்றதுக்குள்ளேயே நான் தூக்கிட்டா அத்தது வேலை முடிஞ்சிடும். இதனால டோரா நைஸா போய் சாப்பிடலான்னு போதா. முன்னாடிதான் உஷியோவும் இருக்கான். அட உஷியோ, நீ எல்லாத்துக்கும் இடையில வந்துகினே இருக்க. அங்க மயக்கோ உஷியோவை காப்பாத்தலான்னு போறான். ஆனா அதுக்குள்ள அவன் தாக்குறானா. அதனால அவன் மலையில இருந்து விழுறான். நாக்கமுராவும் ரொம்ப பயந்து போய் பாக்குறா. மயக்கோ ஜஸ்ட் மிஸ்ல அங்க போச்சுன்னு இருக்கா. நாக்கமுரா, நம்ம எப்படியாச்சும் அவனோட முடிய வாரணும், அப்போதான் அவனால பழையபடி மாற முடியும். எல்லாருமே அதை பண்ணாங்க, நம்மளும் அதை பண்ணணும். ஆனா என்னால பண்ண முடியுமா தெரியல. அவரோட நம்பிக்கையும் இந்த சீப்ல தான் இருக்கு. அங்க கீழே வில்லான் போறாளா, அதுக்குள்ள டோரா அங்க காப்பாத்துது. நான் இருக்கும்போது உன்னை அவ்வளவு சீக்கிரத்துல சாக விட்டுருவேன்னு நினைக்கிறியா? உஷியோ, உன்னோட வழியில வந்து அந்த பொண்ணு இன்னமும் சாகல, இப்ப நீ என்ன பண்ண போற? கேட்டோன்னே கடுப்பை தாக்கவதா. இதுதான் நம்ம டோராக்கும் வேணும். சைடு அங்க ஹியோக்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாவதா. அங்க அவங்களால கட்டுப்படுத்த முடியல. அப்படியே அவங்க ஓட ஆரம்பிச்சுறாங்க. டோராவும் கத்துது, ஏய் உஷியோ, நீ என்ன பைத்தியமா? உன்னை யாருன்னு பாரு, நீ என்ன மனுஷனா இல்ல ஒரு ஹியூமனா? இந்த பீஸ்டும் அப்படியே நம்ம டோராவோட நெஞ்சிலேயே குத்திது. அங்க இன்னமும் அது கேக்குது, நீ என்ன பைத்தியமா உஷியோ? உன்னை காப்பாத்துறதுக்காக இவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. என்னன்னா ஒரு பீஸ்ட் மாதிரி எல்லாரையுமே கொல்றதுக்கு பாக்குற. அதே மாதிரி இப்போ நீ வந்து வெறும் ஒரு டூல் தானா ஹாக்குமென கொல்றதுக்கு? உண்மையிலேயே யாருதான் உஷியோ? யோசி, நீ ஒரு மனுஷனா இல்ல ஒரு பீஸ்டா? மயக்கவும் சொல்றான், ஆமா உஷியோ, நாங்க எவ்வளவு தூரம் வந்தது அதுக்காக தான், மாதிரி உன்னை காப்பாத்தணும்னு. நல்ல காட் ப்ளீஸ் என்னோட உஷியோவை திரும்பவும் கொண்டு வாங்க. இதே மாதிரி அங்க அவ வாரி நம்ம நாக்கமுராக்கு தரா. இந்த சைடு அந்த பேரியர் உடைஞ்சிருக்கும்ல, அங்க எல்லா ஹியோஸும் உங்களை நோக்கி வருதா. ஒரு கட்டத்துல இவங்களால எதுவுமே பண்ண முடியல. இப்ப கேவுக்கு இவங்க ரொம்ப நெருக்கமா வந்துட்டாங்க. இப்ப எல்லாமே அங்கதான் இருக்கு. திடீர்னு அங்க ஏகப்பட்டது வருமா. அங்க இசனாவும் சொல்லுது, சீக்கிரம் நம்ம வந்து ஏதாச்சும் பண்ணணும், இதுங்களும் வழியில வந்துட்டா அவ்வளவுதான், நம்மளால உஷியோவை காப்பாற்ற முடியாது. ஏன்னா முடிய வாரது ரொம்ப கஷ்டமான விஷயமா மாறி போயிடும். அதுக்குள்ள ஸ்டார்டிங்ல ஹாங்காங்ல இருந்து ஒருத்தர் வந்திருப்பாருல, அதாங்க ஹியோ. இவரோட பேரும் ஹியோ தான். அதனால லைட்டா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இவர் ஆல்ரெடி ஒரு பேரியரை பண்ணி வச்சிருக்காரு. இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரியும் இந்த மாதிரி விஷயம் கண்டிப்பா ஏதாச்சும் ஒண்ணு ஏற்படும். அதனால தான் இப்படி பண்ண. இதை
வந்து கண்டிப்பா ஒரு 3 நிமிஷம் தாக்கு பிடிக்கும். அது வரைக்கும் எல்லாமே உன் கையில தான் இருக்கு, நீ தான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். இந்த சைடு உஷியோவும் பயங்கரமா கத்துறானா. அங்க உஷியோக்கு என்ன ஆகுதுன்னு இப்பதான் காட்டுறாங்களே. உஷியோட உடம்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறையுது. ஸ்பியரை உருவாக்குனாருல அவரு அங்க சொல்றாரு, அவ்வளவுதான், இந்த ஸ்பியரால உன்னோட சோல் வந்து பறிக்கப்படுது, அதுக்கப்புறம் உன்னால ஒரு ஹியூமனா மாற முடியாது. அவரும் நெருப்பு வச்செல்லாம் கக்கி கக்கி அங்க ஒரு ஸ்பியரை உருவாக்குறாரு. அங்க அவருக்கு என்னன்னு தெரியல, அந்த ஹாக்குமேன் மேல பயங்கரமான கோவம் இருக்கு. முன்னாடியே அந்த ஃபவுண்டர் வராங்க. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது உங்களோட பிரதர் தான் இவருன்னு. நீ ஹாக்குமேன் மேல ரொம்ப கோவமா இருக்க, எனக்கு நல்லாவே தெரியுது. அதுக்காக இந்த மாதிரி ஆளுங்களோட சோல்ஸை நீ சாக்ரிஃபைஸ் பண்றது சரியில்லை. நான் கேட்க அவனோட பாடி அங்க நார்மல் ஆகுது. அங்க உஷோக்கு உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது. நாக்கமுரா, என்னோட உடம்பு ரொம்ப வலிக்குது. இதை கேட்டோன்னே நாக்கமுராக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. நாக்கமுராவும் சொல்றான், நீ பைத்தியம் தான்டா, ஒரு பைத்தியம் தான். ஏன்னா ரெஸ்டே இல்லாம யோசிக்காம இதெல்லாம் பண்ணிருக்க. அதே மாதிரி ஃபைட்டிங்க நீ விடுறதும் இல்ல. பாரு, நீ வந்து ரொம்பவும் கஷ்டப்படுற. நான் உஷியோ, எனக்கு அந்த உஷியோ தான் ரொம்பவும் பிடிக்கும். அதனால தயவு செஞ்சு உஷியோ நீ திரும்பவும் வந்துரு. நான் திடீர்னு நம்ம உஷியோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அங்கதானே ஹாக்குமேனோட கேவ் இருக்கு. அதனால அவன் இன்னமும் வெறியாயிரான். ஹாக்குமேன், நான் வந்து இங்க வந்துட்டேன். இந்த பீஸ்ட் ஸ்பியரை வச்சு நான் உன்னை கொல்லாம விட போதில்ல. அப்படியே கொல்றதுக்கு போகமா அங்க உஷியோவை அவ காப்பாத்துறான். ஆனா இதனால அவங்க 2 பேரும் கீழே விடுறாங்க. அங்க எல்லாருமே பயந்து போயிடறாங்க. அங்க டோராவும் சொல்லுது, நீ என்னோட பர்மிஷன் இல்லாம சாக கூடாது, ஏன்னா நான் தான் உன்னை சாப்பிடணும். அங்க கீழே உஷியோ போகும்போதே அவ யோசிக்கிறா, உஷியோ இந்த வாட்டி தனியா இல்ல நீ, ஏன்னா நானும் கூட இருக்கேன். சீன் அப்படியே பாஸ்டுக்கு போதா ஒரு விஷயத்த யோசிக்கிறா. இந்த வயசுல நம்ம உஷியோ நம்ம நாக்கமுராவை ஒரு பையன் அப்படின்னு கலாச்சிருப்பான். இது நம்ம நாக்கமுராக்கு அப்ப பிடிக்கல, கத்தி விட்டுருப்பா. நான் எப்போ நாக்கமுராக்கு ஒரு பிரச்சனைன்னு வருதோ அந்த டைம்ல இறங்கி வந்து சண்டை போட்டான். அப்படி இவன் பண்ணனாலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதனாலேயே நான் இவனை விரும்ப ஆரம்பிச்சேன். அதனால நான் வந்து உன் கூடியே தான் இருப்பேன். என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த இடத்துல நம்ம உஷியோ திரும்ப வந்துடுறான். மேல 3 நிமிஷமா இதாங்க சீலம் உடையுதா. ஏகப்பட்ட ஆளுங்களை கொல்றதுக்கு போது அதுக்குள்ள உஷியோ செம்ம வேகமா வந்து எல்லாத்தையுமே கொல்றான். அவன் ஹியூமனா மாறிட்டானா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்மளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம், அதனால அவனால நம்மள எதுவுமே பண்ண முடியாது. அங்க உஷியோ தாக்குறான். அங்க டோரா கிட்ட அவன் கத்துறான், டோரா என்ன பண்ண இருக்க, பைத்தியமா நீ, சீக்கிரம் வா. டோரா கூட சேர்ந்து ஒன்னாம தாக்குறானா. டோராவும் யோசிக்குது, இவன் என்ன ஸ்டார்டிங்ல இருந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா, எனக்கு புரியலையே. ஆமா என்ன டோரா பைத்திய மாதிரி யோசனை இருக்க, இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல, வேலையை ஆரம்பி. இதே மாதிரி டோரா அங்க ஃபயரை வச்சு தாக்குது. அங்க டோராக்கும் இப்பதான் புரியுது ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டானு. டோரா, உன்னால பெரிய அளவுல தண்டர் போல்ட்டை செலுத்த முடியுமா? அது என்னால பண்ண முடியும், ஆனா சரியா கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ பண்ண, மீதி விஷயத்த நான் பாத்துக்கிறேன். இதே மாதிரி அது உருவாக்குது. தண்டரை வச்சு அங்க இருக்கிற எல்லா ஹியோஸையும் அவங்க அழிக்கிறாங்க. இதை பாக்குற யாராலையுமே எதையும் நம்ப முடியல. அப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது, இதுக்கு காரணம் நம்ம உஷியோ தானே. உஷியோ திரும்பவும் பழையபடி மாறிட்டான். இந்த சைடு உஷியோ ரொம்ப சோர்ந்து போயிடறான். அங்க உஷியோக்கு அவன் எங்க இருக்கானே தெரியலையா. பைத்தியம், உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா இவ்வளவு நேரம் என்ன விஷயம் பண்ணனு? தெரியல, இந்த மாதிரி நான் வந்து பார்க்கும் போது பட்ட ஹியோஸை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அதே மாதிரி உள்ள இருக்கும் போது சில பல ஸ்டேஞ்சான ஆளுங்களை நான் பார்த்தேன். அவங்க வந்து என் கூட பேசினாங்க. அதுக்கும் மேல என்னோட பாடிய ஒருத்தர் வந்து கர்ஸ் ஆக்கின்னு இருந்தாரு. அப்படி இருந்தோ திரும்பவும் வந்தேன். அதே மாதிரி எனக்கு இப்படியும் தோணுச்சு, சடனா நான் நிறைய வாமான ஆளுங்களையும் சந்திச்ச மாதிரி. அதுக்கு காரணம் நீங்க தானா? நான் ரீகோ, அவ இன்னமும் பழையபடியே தான் ரொம்ப அழகா இருக்கா. அதே மாதிரி தான் ஹியாமா அவளோட தைரியத்தை காட்டி என்ன காப்பாத்தினா. சாயாவும் காத்து மாதிரி வந்து என்ன காப்பாத்தினா. நம்ம ஜின்னு மத்தவங்களும் அப்படி இல்ல, அவங்க முகத்துல என்னதான் பயந்தாலும் அவங்க அதை தூக்கி போட்டு என்ன காப்பாத்தினாங்க. அதே மாதிரி டோரா, இந்த மாதிரி விஷயங்களை நான் சொல்லும் போது நீ வந்து சிரிக்கலாம். ஆயமூரா அங்க மத்த 2 பேரை பத்தி சொல்றான். உஷியோட அப்பாவும் வர, அவருக்கும் இப்பதான் நிம்மதியா இருக்கு. உஷியோ அந்த கேவை பார்த்தோன்னே ஹாக்குமேன் உள்ளதானே இருக்கான், நான் முடிச்சாதான் எல்லாமே அடங்கும். ஏன்னா இந்த ஸ்பியர் ஹாக்குமேனை தேடி இந்த அளவுக்கு அழியுது, அதனால நான் வந்து அவனை கொல்லணும். அப்படி பைத்தியக்காரா, உன்னோட நிலைமையை ஃபர்ஸ்ட் பாரு, உன்னால சரியா நடக்க கூட முடியல, நான் வரேன். எனக்கும் ரொம்ப கியூரியஸா இருக்கு, அதனால நான் உன்னை கொண்டு போறேன். பின்னாடி அங்க இசனாவும் சொல்லுது, ஆமா நீங்க தடுக்கலையா? இல்ல, உஷியோ வந்து ஒரு பீஸ்டா மாறி போனதை இப்பதான் உணர்ந்தான். அதே மாதிரி எங்களையும் அவன் தாக்குனால, அதனால அவன் மன்னிக்க மாட்டான் அவனையே. அதனால இதை முடிக்காம அவன் வர மாட்டான். அதனால உஷியோ, உன்னால கண்டிப்பா திரும்ப வர முடியும். வந்ததுக்கப்புறம் நான் தான் உஷியோவை அடிப்பேன், உன்னால கண்டிப்பா வர முடியும். யாருமே என்ன பண்ணிருக்கீங்க, வாங்க நம்ம போகலாம், நம்மளோட வேலை முடிஞ்சது, இதுக்கப்புறம் உஷியோ பாத்துப்பான். உஷியோ கண்டிப்பா வருவான், அதனால வாங்க நம்ம வந்து போகலாம். உஷியோட அப்பாவோட இடத்துக்கு அங்க போய் பார்ட்டி பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பா உஷியோ நம்ம எல்லாருக்கிட்டையும் வருவான். இல்ல, நீ தப்பா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், எல்லாருக்கிட்டையும் இல்ல, உன் கிட்ட வருவான். இந்த சைடு நம்ம உஷியோவும் டோராவும் அந்த கேவ் கிட்ட வந்துட்டாங்க. என்ன டோரா, ரெடியா? நம்ம உள்ள போகலாம். இதே மாதிரி இவங்க உள்ள போறாங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக்கை கொடுத்துருங்க. அதே மாதிரி இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போதான் ஒரு பெரிய ஃபைட்டே ஆரம்பிக்க போது. இதுல நம்ம ஹீரோவால ஜெயிக்க முடியுமா, அது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாயனரா.